சேரன் சோழனை சீக்கிரமாகவே மன்னிச்சிட்ட விஷயத்தை பற்றி பாண்டி அவங்க கிட்ட பேச, அதுக்கு சேரனும் சோழன் பெரியவன், அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்காக பயந்தேன்னா நிலா எங்கே இந்த வீட்டை விட்டு போயிடுவாளோன்றதுக்காக தான் பயந்தேன். ஆனால் அவங்க தான் நம்மளை விட சீக்கிரமாகவே சோழனை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா இதில் சொல்ல எனக்கு வேற என்ன இருக்குது? அது மட்டும் இல்லாமல் சேரன் பெரியவன், ஆனால் பல்லவன் அப்படி கிடையாது, அவன் சின்ன பையன். இப்போவே அவன் செய்கிற தப்பெல்லாம் கண்டிச்சாதான் பெருசாக வளரும்போது அவன் நல்லபடியாக இருப்பான். இப்போ கூட நான் தான் அவனை செல்லம் கொடுத்து கெடுத்துட்டனோன்னு தோணுது. அம்மா மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பாக இவன் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணியிருக்க மாட்டான்னு தோணுது. அதனால தான் அவன் இந்த தண்டனையோடு இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல, இதை கேட்ட பாண்டியனும் என்ன இருந்தாலும் இது எனக்கு சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வெளியே சோழன் அவங்களோட ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவங்களோட ஓனரும் அவங்களோட ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தங்க சோழனை அவங்களோட ட்ரிப்புக்காக கூப்பிட்ருக்கதாகவும், அதுவும் அந்த ட்ரிப்பு 2-3 நாள் இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே சோழனும் நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன். அப்போ கரெக்டாக வானதி அங்கே வந்து சும்மா யதார்த்தமாக சோழன்கிட்ட பேச, ஆனால் சோழனும் பாண்டி எல்லா உண்மையுமே வானதி கிட்ட சொன்னனால தான் வானதி இப்போது காலையிலேயே துக்கம் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு மொத்த உண்மையையும், அதாவது அவங்க திருடினது ஜெயிலுக்கு போனதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வானதி கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு வானதி ஷாக்கோடு இருக்க, அங்கே வந்த பாண்டியும் நான் எந்த உண்மையும் சொல்லலை, நீ தான் உளறிட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாண்டி வானதியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு புரிய வச்சிடுறாங்க. வானதியும் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக சோழன்கிட்ட வந்து, நான் சும்மா யதார்த்தமாக தான் கேட்டேன், எனக்கு உண்மையாகவே உண்மை தெரியாது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழனும் சரி சரி பரவாயில்ல விடுன்னு விட்டுற. சேரன் அவங்களுக்கு காஃபிலாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சோழன் இந்த மாதிரி 2-3 நாள் ட்ரிப்புக்காக என்னை கூப்பிட்ருக்கதாகவும், அதுக்கு நிலாவும் தான் கூட வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்ல, ஆனால் நிலாவோ நீங்கள் வேலைக்காக போகிறீங்க, அங்கே நான் வந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சேரனும் யார் அந்த ரெகுலர் கஸ்டமர்னு கேட்டுட்டு அவங்களோட பேரை கேட்டோன்னையே அவங்கள நமக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, சோழனும் ஆமாம், எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா நிறைய தடவை உன்னையும் கூட்டிகிட்டு வர சொல்லி சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கும் இப்போ வேலை இல்லைல்ல, நம்ம அப்படியே ஒரு 2-3 நாள் போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்லன்னு கூப்பிட, ஆனால் நீலா கடைசி வரைக்கும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் சேரன் தான் பரவாயில்லம்மா நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு சேரனுக்காகவும் சோழனுக்காகவும் நீலா அந்த ட்ரிப்புக்கு வர்றதுக்கு சம்மதம் தெரிவிச்சிடுறாங்க. அதனால சோழனும் அவங்களோட ஓனருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஓனரும், டே நீ வேலைக்காக போகிற இடத்துக்கு எதுக்காக பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்க, அதுக்கு சோழனும் இல்லை நானாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லலை, ஏற்கனவே கஸ்டமர் வரும்போதெல்லாம் என்னோடய ஒய்ஃபை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க, நான் வேணால் ஒரு தடவை அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ரெகுலர் கஸ்டமருக்குமே கால் பண்ணி இந்த விஷயத்துக்கு பெர்மிஷன் வாங்க அவங்களுமே சந்தோஷமாக கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிடுறாங்க. அதனால் அவங்க அடுத்த நாள் காலையிலேயே இந்த மாதிரி ட்ரிப்புக்கு தேவையான எல்லா ஏற்பாடையுமே செஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போகும்போது நிலா சோழனை பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்ல, சோழனும் எதுக்காகங்க தேங்க்ஸ் சொல்கிறீங்கன்னு கேட்க, நிலாவும் இல்லை ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் வெளியே போகிற மாதிரி ட்ரிப்புக்கு போனால் நல்லாயிருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக நீங்களும் என்னை கூப்பிட்டுட்டீங்கன்னு கேட்க, சோழன் உடனே அப்போது உங்களுக்கு இதில் வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் எதுக்காக ஆரம்பத்தில் வரமாட்டேன்னு சொன்னீங்க? இல்லைங்க, என்ன இருந்தாலும் இது உங்களோட வேலை விஷயம், அங்கே பர்சனலாக நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறது நல்லா இருக்காதில்ல, அதுவும் அவங்க கூட சும்மா துணைக்கு போகிற மாதிரி இருந்தாலாம் நல்லாவா இருக்கும்? ஓ அப்படியா, சரி விடுங்க, இந்த தடவை ஒரு தடவை நம்ம அவங்க கூட போகலாம், அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து நம்ம 2 பேரும் தனியாக மட்டும் ஒரு லாங் ட்ரிப்பு போகலான்னு கேட்க, நிலாவும் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பாக கண்டிப்பாக போகலான்னு சொல்கிறாங்க. அப்போ நிலா இந்த வார்த்தையை சொன்னதை கேட்ட உடனேயே சோழனுக்கு மனசு ஃபுல்லாக செம்ம சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் நிலா கண்டிப்பாக நிறைய நாள் நம்ம கூட இருப்பேன்னு சொல்லாமல் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியோட நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்க, நிலாவும் சோழன் தனக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியோட சோழன் கூட போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இந்த ட்ரிப்பு மூலயமா மறுபடியுமே சோழனுக்கும் நிலாவுக்கும் நடுவில் இருக்க பாண்டிங் ரொம்பவே அதிகமாக போகுது. அதனால் கண்டிப்பாக சோழன் தன்னோட காதலை வெளிப்படுத்தின மாதிரியே நிலாவும் அவங்களோட மனசுக்குள்ள சோழன் தான் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சோழன் மேலே இருக்க காதலை வெளிப்படுத்தினா நல்லாயிருக்கும். அது நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?